வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணமிருக்கேன். நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா தடுப்பூசியால் மாரடைப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்பதை பற்றி மருத்துவர்கள் சொல்லும் கருத்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பிரச்சனை வந்து மீண்டும் எதுக்கு வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கர்நாடகா மாநிலத்தில் ஹாசன் என்ற மாவட்டத்தில் மட்டும் கடந்த மாதம் வந்து 20 பேருக்கு மேலே வந்து மாரடைப்பால் இறந்துருக்காங்க. இந்த மாரடைப்பு விவகாரத்தில் வந்து அந்த மாநிலமே வந்து அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் தான் இருக்குது. இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தொடர் திடீர் மரணங்களுக்கு வந்து என்ன காரணம் என்பதை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நிபுணர் குழு வந்து அவர் வந்து அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பற்றி அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து என்ன பதிவிட்டிருக்காருன்னா, கொரோனா தடுப்பூசியை அவசரமாக அங்கீகரித்து மக்களுக்கு போட்டதுனால இந்த திடீர் தொடர் மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி, இந்த திடீர் மரணங்கள் ஏற்படுது கொரோனா ஊசியால் தான் இந்த மரணங்கள் மாரடைப்பு வந்து வருதுன்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, கொரோனா ஊசி பற்றிய உலகெங்கும் நடக்கிற இந்த ஆராய்ச்சியில் வந்து கொரோனா தடுப்பூசியால் தான் இந்த மாரடைப்புகள் வருதுன்னு வந்து உறுதி செஞ்சுருக்காங்கன்னு அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா தடுப்பூசி பற்றிய மக்களுக்கு வந்து என்ன அவர் வந்து தெரிவிக்கிறாருன்னா, உங்களுக்கு ஏதாவது நெஞ்சு வலியோ மூச்சு திணறலோ இருந்தால் வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு சோதனை பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்களுக்கு வந்து அவர் வந்து அறிவுறுத்தி இருக்காரு. இது பற்றி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய இந்த கருத்து பற்றி மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, கொரோனா தடுப்பூசிக்கும் மாரடைப்புக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னும் சில விஷயங்களும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் மரணங்களுக்கான காரணத்தை வந்து ICMR என்று சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் எய்ம்ஸ் என்ற நிறுவனம் சேர்ந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த மரணங்களுக்கு வந்து கொரோனா தடுப்பூசிக்கும் இந்த மாரடைப்புக்கும் வந்து எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறதா வந்து இந்த சமூக வலைதளத்தில் வந்து மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொரோனா தடுப்பூசியால் தான் மாரடைப்பு மரணங்கள் ஏற்படுதா இல்லையா என்பதை பற்றி இதய நோய் மருத்துவ நிபுணர் அசோக் குமார் என்பவர் வந்து இதுக்கு வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொரோனா தடுப்பூசியான கோவிஷீல்டு, கோவேக்சின் போன்ற தடுப்பூசிகள் வந்து மாரடைப்பு மரணங்களை ஏற்படுத்துது என்ற வதந்திகளும், இந்த தடுப்பூசியினால் மாரடைப்பு ஏற்படுது, ரத்தம் உறைதல் ஏற்படுது, பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிற சந்தேகங்களும் தொடர்ந்து வந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி விரிவான தகவல்களை பார்க்கலான்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆஸ்ட்ரோஜெனிகா என்ற நிறுவனம் மூலமாக வந்து இந்த கொரோனா தடுப்பூசியை வந்து இந்தியாவில் வந்து பயன்படுத்தினாங்க. இதனால் வந்து கொரோனா பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் மற்றும் இரண்டாம் கொரோனா அலைகளில் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த கொரோனா தடுப்பூசி வந்த பிறகு இதோடைய எண்ணிக்கை வந்து கணிசமான அளவில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. இருப்பினும் வந்து இந்த கொரோனா தடுப்பூசிக்கு அப்புறம் இந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசியால் மாரடைப்பு ஏற்படுதா இல்லையா என்பதை, ஒரு ரத்தம் உறைதல் ஏற்படுதா இல்லையா என்ற சந்தேகங்கள் வந்து கேள்வி வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி பல நாடுகள் வந்து தன்னுடைய மக்கள் வந்து கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா தடுப்பூசி போட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்க காலகட்டத்தில் மாரடைப்பும் வந்திருக்கு, ரத்தம் உறைதலும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து 1,00,000 பேரில் ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்க விளைவு பார்த்திங்கன்னா அரிதான பக்க விளைவு தான், இதனால் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த பாதிப்புகள் வந்து கொரோனா தடுப்பூசியால் தான் வருதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான காரணமும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஐரோப்பாவில் வந்து சில ஆய்வுகள் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, அங்கே இருக்கிற மக்களில் வந்து கொரோனா தடுப்பூசி போடாத மக்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி போடாத மக்களில் 1,00,000 பேர் வந்து ஒரே மாதத்தில் வந்து ரத்தம் உறைதல் என்ற பிரச்சனையில் வந்து ஆளாயிருக்காங்க. ஆனால் இந்த கொரோனா ஊசி போட்ட பிறகு வந்து இந்த ரத்தம் உறைதல் என்ற பிரச்சனை வந்து கம்மியாயிருக்கு. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா ஊசியால் வந்து ரத்தம் உறைதல் என்ற பிரச்சனை
பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கிறத ஓசர அதிகமாகலை. ஆனால் இருப்பினும் கொரோனா ஊசியால் ரத்தம் உறைதல் என்ற பிரச்சனை வந்து வராதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் 1,00,000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு மருத்துவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பொதுமக்களுக்கு வந்து மாரடைப்பு வந்து வர்றதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து வாழ்க்கையில் சமூக வாழ்க்கை மாற்றம். அது அது மட்டும் இல்லாமல் உணவில் கெமிக்கல்லாம் கலக்கிறாங்க பற்றியா, இதில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி மக்கள் பயணிக்கின்றாங்க. இதன் மூலமாகத்தான் வந்து மாரடைப்பு மரணங்கள் வந்து அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அப்படி என்னன்னா, மக்களுக்கு வந்து இந்த தொடர் திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு இன்னும் சில காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொரோனா தடுப்பூசி வந்து ஏதாவது பண்ணிடுமோ, ஏதாவது கொரோனா தடுப்பூசியால் ஏதாவது ஆகிடுமோ என்ற ஒரு பயமே அவங்கள வந்து இந்த விபரீதத்தை வந்து ஏற்படுத்தும். இது போன்ற விபரீதங்களை ஏற்படுத்தும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பயத்தை வந்து அறவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இறுதியாக இந்த கொரோனா தடுப்பூசியால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பக்க விளைவும் வராது, நீங்கள் வந்து பயப்படாமல் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. நேயர்களே, இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.